அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குணத்துல நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஆடுகளோட விலை எப்படி என்னதுன்னு தெரியல. அப்படியே உள்ள போயிருந்து கேட்டலாம். அப்படியே உள்ள பார்த்தோம்னா இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் ஜெகஜோதியா இருக்கிற மாதிரி இருக்கு. விலை நிலவரம் எப்படி என்னதுன்னு தெரியல. இது வந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை நடக்கிற ஆட்டு சந்தை. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் சந்தை காலையில 5 to 10 மணி மட்டும் சந்தை நடைபெறும். அப்படியே உள்ள வந்தோம்னா கேட்போமா, ஆனா இது வீடியோ எடுத்துக்கலாமா? ஆட்டுக்கார் வராரா? வந்துட்டாரா? பேசுவாரா? பேச மாட்டாரு. அவர்கிட்ட போறதுங்களா? ஆட்டு அப்படியே கூட்டிட்டே போயிருவாரு இருக்கு. சரி, ஓகே. அப்படியே இந்தல பார்த்தோம்னா குறும்ப. சுரோட எடை போட்டுக்கலாம். உங்களுதா ஏன் வியாபாரம் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கா? போட்டீங்கன்னா திரும்ப ஒரு வாரத்துக்கு கொண்டாட முடியாது. வீணா விற்பனைதான் கெட்டு போகுது. சரி, ஓகே. அப்ப வீடியோ எடுக்கல, ஓகேவா? பெரிய கடாய் போடுறங்காட்டியே விற்பனை கெட்டு போயிருது. அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஜமுனா பாரி. வீடியோ எடுத்துக்கலாமா? வாங்கிருக்கீங்களா? வளர்த்தி கொண்டாந்து வியாபாரத்துக்கு கொண்டாந்து கடாய் மட்டும் தாங்க. என்ன ரேட்னா வரும்? 30 ரூபா. அருமையான ஜமுனா பாரி கடா 30 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பல்லு சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். காதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜம்முன் இருக்கு. நல்லா நெட்டு நீளமான கடா. 30 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. ஹைட் வைக்கமான கடா கூட. இப்போதைக்கு வீடியோ பேசுற கண்டிஷன் அவங்க இல்லை, அதனால பதிவு முடிச்சு அடுத்த ஆட்டுக்கு போகும். அப்படி இன்னைக்கு பார்த்தோம்னா ஆடுகள் ஒரு அளவுக்கு இருக்கு. ஆனா பேசுற கண்டிஷன்ல யாரும் இல்ல. ஐயா, இதெல்லாம் என்ன விலை வருங்க? இதெல்லாம் வரைக்கும் நாங்க 15,000 போட்டு வாங்கிட்டு வந்து ஊரு கட்டு போல 5 ரூபா சொல்றாங்க. 5 ரூபா சொல்றாங்க. 5 ரூபா சொல்றாங்க. நாங்க 11,000 வாங்கிட்டு வந்து 8,000 கேக்குறாங்க, 7,000 கேக்குறாங்க. 7,000 8,000 தான் கேக்குறாங்க. நீங்க என்ன சந்தையில விற்பனை ரொம்ப மந்தமா போக மாட்டேங்குது? ரொம்ப மந்தமா போகுது. ரொம்ப மந்தமா போகுது. ஆமா. நம்ம வர நேரத்துக்கு நேரம் ஆடுகளே இருக்காது. அப்படியே நிக்குது. இதெல்லாம் ஆடுங்களே கடாயா? ஆடுங்க எல்லாமே ஆடு. ஆடு கெடாயெல்லாம் விக்குது. கடாயெல்லாம் விக்குது. ஆமா, ஆடுதான் அப்படியே நிக்குது. கொண்டை ஆடு கெடாயுமே செம்பிளி கடாயெல்லாம் செம்பிளி ஆடுலாம் விக்கல கடாய். சரி சரி சரி, ஓகேங்க. அப்படியே இருங்க, மைக்க மட்டும் எடுத்துக்கிறேன். இல்ல இல்லைங்க, எப்ப வர்ற டைம் தான். செம்மறி கடை சூப்பரா வந்துச்சுங்க. செம்மறி கடை சூப்பரா வந்துச்சுங்களா? கொம்பொண்ணி தெரிஞ்சு வந்தீங்க. அடே அப்பா. ஆமாங்க, அதுக்குள்ள நான் நம்பர் கூப்பிட்டுருப்பேன். அப்படியே அந்த கடை ஏதாச்சும் பிடிங்க. இங்க வாங்கலாம். இங்க வாங்க. அதுக்குள்ள நம்மள வேற கூப்பிட்டு போற இதே இந்த கடை இங்க வாங்க. எங்க தலையில பிடிக்கல, வாங்க. சின்ன ஒரு பேட்டி. இந்த ஆடு என்ன பேசுறேன் சார்? இப்படி வாங்க, அது குறுக்க வந்துட்டு இங்க வாங்க. அங்க வந்தாலும் குறுக்க வருவாங்க. இல்ல, இங்க நின்னுக்கு வர மாட்டாங்க. இப்படி அண்ணா வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கு இது கடாய்ங்களா? இது சுத்தமான கடாய்ங்க. சுத்தமான கடாய். முடிவு பார்த்தா பொசு பொசுன்னு வளர்ந்த கடாய். இது சாய் பாபா வாட்டர் இருக்குதுங்க. பார்த்தா சாய் பாபா இருக்குதுங்க. ஆனா கறி லட்டு மாதிரி. கறி நல்லா இருக்கு. இப்படி வாங்க, இப்படி வாங்க. சொல்லுங்க. 23 ரூபா சொல்றாங்க. ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம் சார். கறி எத்தனை கிலோ விழுங்குது இதுல? இது கறி வருங்க சார், ஒரு 18 கிலோ வருங்க. 18 கிலோ வரும். என்ன ரேட்னா ஃபைனல் முடிச்சு தருவீங்க சார்? இது ஒரு 18 ஒரு 20 முடிச்சு கொடுக்கலாம். 20 ரூபாய்க்கு முடிச்சு தரலாம். அஞ்சு கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம் சார். சரி, இப்போ நீங்க ஆடு வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு மாடு கோழி நம்மளுக்கு என்ன 100 ரூபா கொடுத்தா சரி, 200 தந்து அஞ்சு வாங்கிக்குவேன். எத்தனை கொடுத்தாலும் சந்தோஷம். அஞ்சு வாங்கிக்குவேன். பாவம். சரி, போய் எடுத்து போய் கணக்கு காசாப்புக்காரன் இருந்தா 50 கொடுத்தாலுமே வாங்கிக்கலாம். அதான் தப்பு இல்லை. மாட்டாவர கோழியாவர கல்யாணம் புருவாக்குறேன். ஏதா இருந்தா நீ கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. 959 738 1991 எம்ஜிஆர் நம்பியூர் பக்கத்துல மூணாம்பள்ளி. நைட்டு 12 மணி இருந்தாலும் போன் பண்ணி சொல்லி நான் பேசுறேன். வீட்டுக்கு வேணுமா, சவத்துக்கு வேணுமா, விருந்துக்கு வேணுமா, சாமி கரைக்கு வேணுமா, கருமுட்டி வேணுமா, வெள்ளைக்குட்டி வேணுமா, சட்டைக்குட்டி வேணுமா, எதா இருந்தாலும் சரி, மாட்டா கோழியா நாட்டு கோழியா எதா இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. 12 மணிக்காவது கூப்பிட்டு நான் பதில் சொல்றேன். சரி, ஓகே சார். வாழ்க்கை வரப்பட இன்னைக்கு ஆடு 2 ஆடு 8 ரூபாயா? 2 கடை 8 ரூபாய்ங்கிறாங்க. நம்மள கலாய்க்கிறக்கோசரமே சொல்லிட்டு இருப்பாங்களா இருக்கு. விற்பனை மந்தமா போறங்காட்டி அப்படியே நம்ம காமிச்சிட்டு போயிடலாம். நம்ம இதெல்லாம் என்ன விலை வரும் இந்த கடை எல்லாம்? இந்த பெரிய கடை 25.
செம்பரி எல்லாம் 10 ரூபா ரேஞ்சுக்கு வரும். ஓகே, இதுக்கு மேல கேட்க முடியாது, கழுவிதான் ஊதுவாங்க. அதனால கடாய்கள் வந்து ஒருத்தர் நிறையவே இருக்கு. தமிழ் சிங்கம் எல்லாம் ஆள் ஜாலியா டீ சாப்பிட்டு இருக்கிறாரு. பேசுற கண்டிஷன்ல இல்ல, அதனால நம்ம அப்படியே அந்தல போவோம். அண்ணன் கிட்ட கேட்போம். அண்ணா இது என்ன வாங்கிருக்கீங்களா? விக்கிறதுக்கு தானா? வீடியோ எடுத்துக்கலாமா? பேசுங்க பேசுங்க. அப்படியே அந்தல எடுத்துட்டு வர்றேன். அப்படியே பார்த்தோம்னா சட்டை, கருப்பு சட்டை, செவல சட்டையில் 2 கடாய் இருங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? நான் 5 ரூபாய் கொண்டு வந்தா 10 ரூபாய் கொடுத்துருக்கேன்னா. 10 ரூபாய் கொடுத்தாச்சு. ஆமாண்ணா. எல்லாமே விற்பனை ரொம்ப மந்தமா போகுதுங்க. ஆமாண்ணா, இன்னைக்கு வியாபாரம் கம்மிதான். வியாபாரம் கம்மிதான். கைவசம் இந்த 2 தான் இருக்குங்களா? ஆமாண்ணா. இது என்ன ரேட் வருங்க? நான் 20 ரூபா வருங்க. 40 ரூபா வரும். 40 ரூபா சொல்றீங்க? ஆமாங்கண்ணா. கறி எத்தனை கிலோ ஒழுங்குண்ணா? ஓடலையுமே கறி 2 சேர்ந்து 50 கிலோ வருங்க. 50 கிலோ வரும். இதுப்பா வேற கடாய்கள்லாம் கைவசம் இருக்குங்களா? வீட்டுல இருக்குண்ணா. வீட்டுல இருக்கு. எத்தனை உருப்படி இருக்குண்ணா? வீட்டுல ஒரு 20 ரூபாய் இருக்கு. 20 உருப்படி இருக்கும். அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. சொல்லணும். 98 43 13 87 69. 87 69. இந்த கடாயில என்ன ரேட் வருங்க? 5 ரூபா ரேஞ்ச் வரும். எல்லாம் கொடியாட்டு கடாய்ங்களா? நாட்டாடுதான். சரி, ஓகேண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. மைக்க மட்டும் எடுத்துக்கணும். அப்படியே உள்ள. அப்படிங்களா? அருமையான கடை, ஓலக்கடாயி நல்லா செம சூட்டிப்பா சுத்திக்கிட்டு இருக்கு. பாக்குறவங்களை பூரா இடிச்சிட்டு. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க இந்த மோளக்கடை வந்து என்ன விலை வரும்? 27 ரூபா சொல்லுங்கண்ணா. 27. பல்லுங்க? பல்லு 4 பல்லுங்க. 4 பல்லு. கறி எத்தனை கிலோ விழுங்கண்ணா? கறி 30 கிலோக்கு மேல வரும். 30 கிலோக்கு மேல வரும். நல்லா தரமான கடை. ஆமாங்க. கடை வெட்டுக்கெல்லாம் அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. சரி, என்ன ரேட்டு மட்டும் போதிட்டு இருக்காங்க? 22 ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணா. 22க்கு தான் கேக்குறாங்க. ஆமாங்க. சரி, அது போக இது உங்களுக்கு தானா? அதுவும் எங்களுக்கு. இது ஆடுங்களா? ஆமாங்க, செனையாடுங்க. ரெண்டுமே செனையாடு. செனையாடு ஒண்ணு, கிடாய் ஒண்ணு. செனையாடு ஒண்ணு, கிடாய் ஒண்ணு. இந்த கடை என்ன ரேட்னா ஒரு மோள கடாய்? அது 5 ரூபா சொல்லுங்க. 5 ரூபா சொல்றீங்க? ஆமாங்க. ஆடு? ஆடு 14 ரூபா சொல்லுங்க. ஆடு 14 ரூபா சொல்றீங்க. இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? கொஞ்சம் சுமார் தானுங்க. கொஞ்சம் சுமார் தான். ஆமாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் கடாய்கள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா கூப்பிடலாம். அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 63 83 90 90 95. 95. பேருங்க? சுரேஷுங்க. எந்த ஏரியால இருந்து வர? அவினாசிங்க. அவனாசி. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஆகிட்டே இருக்கு. ஆனா ரேட் அதிகமா சொல்றதுக்கு அப்படியே தரமா நின்று. அதான் பிரச்சனை. பெரிய கடை எடுத்துருவாங்களான்னு இருக்குது. ஆட்டை மாட்டிட்டா. ஏய், மாட்டிட்டியா? பாஞ்சு கொண்டாந்தீங்க. கையில எத்தனை வச்சிருக்கு? இதெல்லாம் என்ன ரேட் வரும்? இந்த ரெண்டும் சேர்ந்து 6 ரூபாயா? ஒவ்வொன்னு 6 சொல்றியா? ஒவ்வொன்னுங்களாமா? நீங்க வேற. இந்த ஆடு என்ன ரேட் வரும்? 13 ரூபா வருதுங்க. 13 ரூபா ஒரு செனையாக இருக்கா? வரதா? ஏன் விரதம்? வரதா? இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு சூப்பருங்க வியாபாரம். பரவாயில்ல. அந்த ஆடு என்ன ரேட்டுக்கு வாங்கலாம்? அந்த ஆடு அந்த அண்ணன் போய் கேட்கு. அந்த அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு. அந்த அண்ணன் பேசுவாருங்க. சரி, இந்த மாதிரி ஆடு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எந்தெந்த சந்தைக்கு போயிட்டு இருக்க? நான் முடத்தூரு, அப்புறம் புளியம்பேட்டை, இந்த குணத்தூரு, அப்புறம் அவ்வளவுதான். சரி, அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிடு. நம்பருங்களா? 79 04 01 09 30. பேரு? வேறு யுவராஜ். யுவராஜ். சரி, ஓகே. மைக் எடுத்துக்கிறேன். அப்படியே பார்த்தோம்னா 2 கடை. ஆனா இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இதெல்லாம் வியாபாரம் ரொம்ப மந்தமா போகுது. சரி, ஓகேண்ணா. அப்படியே பார்த்தோம்னா ஆடுகள் வரத்து ஓரளவுக்கு ஏகദേശம் இருக்கு. ஆனா விற்பனை ஆகுறது அப்படியே நிக்குது. பெரிய பெரிய கடைகள் வந்து ஈஸியா மூவிங் ஆயிருக்கு. இங்க ஒரு கடை கட்டிருக்காங்க. தமிழ் சிங்கம் நடிச்சீங்கன்னா ஒரு குன்னத்தூர் ஆட்டு சந்தை நடிச்சீங்களா? இந்த கடை யாரு வித்துட்டாங்களா? என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்க தெரியல. நல்ல பெரிய கடை, பாக்குற நல்ல ஜம்முன்னு இருக்கு. என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்கன்னு தெரியலன்ட்டு அப்படி பையன்.
எங்க போறதுன்னு தெரியல. அங்க பாருங்க செம்பரிக்கா கேட்டு பாப்போமா? வீடியோ எடுத்துக்கலாமா? எல்லாமே செம்பளி மயிலம்பாடி குட்டியா? மயிலம்பாடி குட்டி எல்லாம் கெடா குட்டி. அவருதான் பேசுவாரா? அவரே பேசுவார். சரி, என்ன விலை வரும்னு மட்டும் சொல்லிருங்க. ஒவ்வொன்னு 27 ரூபா ரேஞ்சு. இந்த பெரிய கடாய் வந்து 27 ரூபா சொல்றீங்க. இதெல்லாம் அந்த ஆடெல்லாம் எல்லாமே கடாதான். குட்டி ஒண்ணு இருக்கு, அது 6 ரூபா ரேஞ்சு வரும். சரி சரி, இந்த மாதிரி மயிலம்பாடி குட்டி வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க கையில? எப்படி 50 ரூபாய் 60 ரூபாய் 50 இருக்கு. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 97ங்க 15 மறுபடியும் 15ங்க 00 19. நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்கண்ணா? வெள்ளி திருப்பூர். சரி, ஓகேங்க. மயிலம்பாடி கடாய்கள் வந்து அறுப்புக்கு வேணும்னா இல்ல வளர்ப்புக்கு, அது போக ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணி நேரடியா போய் பார்த்து வாங்கிக்கோங்க நண்பர்களே. வார வாரம் சந்தைக்கு வந்துருவாரு அண்ணன். $20,000 2 பல்லு. அண்ணா அப்படியே முன்பணமா வியாபாரம் பேசிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம இப்படிக்க போயிடலாம். இன்னைக்கு ஆடுகள் கேட்க நிலையில தான் நிறைய இருக்கு. அப்படியே காமிச்சுட்டு அந்தல போயிடும். இந்த கடாய் பலவாரமா வந்துகிட்டு இருக்கு. பெரிய கடா பாக்குறாங்க நல்லா ஜம்முன்னு. இந்த மாதிரி பெரிய கடை நம்ம எடப்பாடி குரூப்ல போய் பிடிச்சிக்கலாம். அவர்கிட்ட இந்த கடாயா அந்த கடாயா புள்ளி உங்களை மாட்டி விட சொல்றாங்க எல்லா பக்கம். மாட்டி விடுங்கிறாங்க பாரு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம்ண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க பாப்பாங்குளம். பாப்பாங்குளம் எந்த ஏரியாங்க? சேவூர் கிட்ட இருந்தீங்களா? சரி, இன்னைக்கு வந்து ஜோர் சேர்த்து கிராஸ் பண்ணிடுங்களா? அது ஆமாங்க. பெரிய கடா என்ன ரேட்னா வருது? 22 ரூபா வருது. 22 ரூபா. பல்லுங்க? பல்லு 4 பல்லு. 4 பல்லு. கறி எத்தனை உழுவுங்க? கறி ஒரு 22 கிலோ வரும். 22 கிலோ வரும். என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 20 ரூபா வந்தா கொடுத்துடலாம். 20 ரூபா வந்தா கொடுத்துடலாம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? ஆனா இது கொடுக்கறது நீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஃபைனல்? 20 ரூபா வந்தா கொடுத்துடலாம். சரி, எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? 10 கொண்டு வந்தா 2 தான் இருக்குது. இன்னும் 2 தான் இருக்கு. விற்பனை ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, இந்த மாதிரி கடாய் நல்லா வித்துருச்சு. பண்ணாரி கடாய் வித்துருச்சு. இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? ஆட்டுக்காக அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 99 99 42 43 33 47 80 80. ஆமா, நம்பர் கான்டாக்ட் பண்ணா வேணுங்கிற கடாய் வாங்கிக்கலாம். சரி, ஓகே. வந்தோம்னா இதே ஜாலியா உட்காந்துட்டீங்க. வியாபாரம் முடிஞ்சுதா? வியாபாரம் முடிஞ்சுதா ஒன்னும் ஆகலையா? வியாபாரம் ஆயிடுச்சுங்க. பாதி ஆடு இருக்கு. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? ஒரு 40 ஆடு கொண்டு வந்தோங்க. கைவசம் எத்தனை இருக்குங்க? இன்னும் ஒரு 5 ஆடு இருக்கு. 5 ஆடு தான் கைவசம் இருக்கு. ஓரளவுக்கு நார்மலா போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு போயிட்டு ஒரு ஆடு வாங்க முடியாது. அப்பெல்லாம் நீ இங்கதான் சகாயம். இந்த ஆடெல்லாம் என்ன ரேட் வருங்க? இதெல்லாம் பாருங்க 9 சொல்லுதுங்க. 8 ரூபா ரேஞ்ச் வருங்க. 8 ரூபா ரேஞ்ச் வரும். அந்த மாதிரி பெரிய தரத்துல ஆடுகள் இன்னைக்கு எது கைவசம் இல்லைங்களா? இருக்குதுங்க. அந்த கடாய் இந்த கடாய் நம்மளதான். இந்த ரெண்டுமே நம்மளுதான். இது என்ன ரேட் வரும்னா? இது பாருங்க 40 ரூபா சொன்னங்க. கொடுங்க படுத்துட்டு போகுது. 32 கேக்குறாங்க. 40 ரூபா சொல்லி 32 கேக்குறாங்க. நல்லா ஹைட் வெயிட்டுமான கடா. கறி எத்தனை கிலோ வருங்க? இதுல கறி ஒரு 45 கிலோ வருங்க. 45 கிலோ வரும். சரி, ஓகே. இந்த மாதிரி பெரிய பெரிய கடாய்கள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? வாங்கிக்கலாம். அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 63 82 69 70 16 70 16. பேருங்க? ஐயனாருங்க. ஐயனார். ஆமா. சரி, ஓகே. அப்படியே உள்ள போனோம்னா போக வேண்டியதுதான். இன்னைக்கு ஏகദേശம் ஓரளவுக்கு விற்பனை ஆகிறவங்களுக்கு ஆகுது, ஆகாதவங்களுக்கு ஆகுது. இல்லடா
உங்களுதா? அப்படியே வீடியோ ஒண்ணு கொடுத்துருங்க. நம்மளதெல்லாம் கொடுத்தாச்சு. சரி, என்ன ரேட் வருங்க அந்த குட்டி எல்லாம்? ஒவ்வொன்றும் 12 ரூபா. இந்த செம்பிளி பூராமே வந்து கர்நாடகா பிரீடுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் 12 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. பாக்குற நல்லா ஜம்முன்னு அட்டகாசமா இருக்கு. இந்த மாதிரி செம்பிளி வேணுனாலும் செம்பிளி குரம்பை எது வேணுனாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். ஏங்க எடுத்துடலாம், வந்து பேசுங்க வாங்க. ஒருத்தரையும் காணுமே. சரி, ஓகே. அப்படியே உள்ள பார்த்தோம்னா போக வேண்டியதுதான். இல்ல பெரிய பெரிய தரத்துல கடாய்கள் நிறையவே விற்பனைக்கு வந்திருக்கு. இதெல்லாமே நார்மல் வளர்த்து ஆடுகள். சரி ஐயே உள்ள போகுது. அதுவோ கொடி கிராஸ் எல்லாமே வந்திருக்கு. என்ன கொடியாடா? நாட்டாடுதா? பாக்குற கொடியாடு டைப்லயே இருக்கு. என்ன விலைன்னா வருது ஒவ்வொன்னா? 33,000 ரெண்டு ஒரே வீட்டுல போட்டதுங்களா? ரெண்டு ஒரே ஆட்டுக்குட்டி. ஒரே ஆட்டுக்குட்டி 33,000 ரூபாய் விலை வருது. பல்லுங்க? 2 பல்லு போடல. இந்த மாதிரி கடை வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணலாங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 9443413195. 13195. கறி எத்தனை கிலோ உழுகுண்ணா? கறி வந்து 45 கிலோ இருக்கு. 45 கிலோ உழுகும். சரி, ஓகேண்ணா. ஆப்பிரிக்கா பார்த்தோம்னா அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதுதான். இங்க எல்லாம் சரியா ரெஸ்பான்ஸ் இருக்காது, பேச மாட்டாங்க. நல்ல கொடி குட்டி நிறைய இருக்கு. ஹலோ, ஏனுங்க? ஹலோ, அப்படியே வளர்ப்பாடுகள் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். இவங்க ஓரளவு கேட்டுட்டோம். பேசின ஆளுதான் பேசுறாங்க. எல்லாமே கிராஸ் பிரீடு. ஆடு குட்டி வளர்ப்பாடுகள் போயிருக்கு. சினையாடு பிளஸ் வளர்ப்பாடுகளோட இங்க ஒரு 2 ஜம்முன்னு உட்காந்து இருக்குது. ஆடு முட்டிங்க. இந்த ஆடு என்ன ரேட்டு வரும்? 17. 2 குட்டியோடயா? ரெண்டுமே என்ன பிறவை ஒண்ணு கடை ஒண்ணா? போட்டு எத்தனை நாளுமா இருக்கு? 1 மாசம். எத்தனை ரூபா மட்டும் மோதிட்டு இருக்காங்க? 15 தான் கேக்குறாங்க. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நீங்க எப்படி வியாபாரியா வளர்த்தி கொண்டாருக்கா? எத்தனை உருப்படி கைவசம் இருக்கும்? 10 ரூபாய் இருக்கு. 10 உருப்படி இருக்கு. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 9349 93 45 75 44 73. பேருங்க? பேரு ரகுபதி. எந்த ஊரு? இங்க பெருமானூர் தானா? சரி, ஓகே. அப்படி இதுல பார்த்தோம்னா ஒத்த கொம்பு ஆடு 2 குட்டியோட வச்சிருக்காங்க. ஆனா இது என்ன ரேட்னா வரும்? நம்பர் எல்லாம் சொல்ல தெரியாது, விலையும் சொல்ல தெரியாதா? என்ன விலை வருங்க? 5 ரூபா வரும். சரி, ஓகே. எங்க இருக்கிறீங்க? இங்க இதா செனையாடா? ஏன் செனையாட்டுக்கு வந்தாச்சு, குட்டி எல்லாம் காணோம்? கொடுத்தாச்சு. இது என்ன ரேட்டுமா வரும்? அவர் அப்பள இருந்து ரவுண்டிங்லயே இருக்கிறாரு. சந்தை சுத்துறாங்க பாருங்க. செனையாடு. ஆமாண்ணா. இது ஈத்து எத்தனை ஈத்துமா போட்டிருக்கு? 3 நீத்துங்கண்ணா போட்டா. 3 நீத்து. ஆடு ரொம்ப உடசலா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தீன் இல்லைங்கண்ணா, மழை பெஞ்சாத தீனு வச்சிருக்கிறவங்க கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணல. இன்னும் எத்தனை நாள்ல குட்டி போடும்? இன்னொரு 2-3 நாள் போட்டு தண்டு குழி விழுந்துருச்சு. மடி இறங்கிருச்சு. ஆமா. லோ பட்ஜெட். என்ன ரேட்? 9,000 ரூபாய் சொல்லிச்சு. 9,000 ரூபாய். ஆமாங்க. செனையாடு. ஆமாங்க. இது எப்படி 2 குட்டியா 3 குட்டியா? 3 குட்டி வரைக்கும். 3 குட்டி வரைக்கும். ஆமாங்க. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஏதோ ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 8,500 கொடுக்கலாமா? சொன்னதே கம்மியா தான் சொல்லிருக்கு. சரி. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. ஆனா மோகன் பாபு பெருந்துறீங்க. 9500285761. சரி, ஓகேம்மா. சரிங்க. அப்படியே பார்த்தோம்னா 2 குட்டியுமே மேட்சலுக்கு வந்துருச்சு இருக்கு. மன்னனதுதான். அண்ணா வணக்கம். என்ன ரொம்ப டல்லா இருக்கிறீங்க? என்ன டல்லு? 2 குட்டியோட ஆடு ஒண்ணு வந்திருக்கீங்க. என்ன ரேட் வருதுங்க? ஒரு பையன் ஒரு புள்ள. ஒரு பையன் ஒரு புள்ள. பல்ல பாருங்க, ஜம்முன்னு இருக்கணும்.
பல்லப்பாரு மடியப்பாரு பல்லே வளர்க்கறது இல்லையா, பாசம் புடிச்சு கிடக்குது. மடியும் காமிச்சிட்டாரு. நம்ம கூட அப்படி வச்சிருக்க மாட்டோம், அவ்வளவு சுத்தமா இருக்குது. என்ன ரேட்னா வருது இது ஜோடி? 24 ரூபா சொன்ன குட்டியோட. குட்டியோட 24. குட்டியே மேய்ச்சலுக்கு வந்துருச்சுங்களா? குட்டியும் உங்களுக்கு 2.5 மாசம் 3 மாசம் 3 மாசம் இருக்கு மேய்ச்சல் தரத்துல குட்டியோட. குட்டி பாருங்க சலையாட்டம், பக்கத்து வாழ வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. குட்டி பாரு மாசம் 3 குட்டி இருந்து ஆட்டுக்கார இந்த நாய் மேய்ச்சி பழவாது. நீ இந்த வாடனா இருக்க அதுக்கு 2 முடியும். 3 குட்டி இருந்ததுக்கு பாரு மடி பாரு. இப்ப அண்ணன் கணமா இருக்காரு, நான் உச்சியா இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா 3 குட்டி என்ன ஒண்ணு 2 குட்டி சாப்பிட்டு இன்னொன்னு வளர்த்தறக்கு வச்சுக்கிட்டாங்க. 3 குட்டி வரைக்கும் 3 குட்டி வரைக்குங்களா இது? சரி ஓகே. இந்த என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 22 கேக்குறாங்கண்ணா. 22க்கு தான். ஆமா 20க்கு கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்க சொல்ல முடியும். சண்டக்கல ஏங்கண்ணா 4 பேர் 4 விதமா கேட்பாங்க. கட்டினா கூட கட்டிட்டு போக வேண்டியது. அவ்வளவுதான். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? 3 கொண்டாந்து 2 கொடுத்தாச்சு இருக்கு. 2 ஜோடி கொடுத்தாச்சு. ஆமா இது ஒண்ணுதான் கைவசம் இருக்கு. இந்த மாதிரி ஆடுங்குட்டி வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே உங்க நம்பர் இருந்தா அடிச்சு விட்டுருங்க. 90 95 27 40 45ங்க. பெருந்தர திருவாங்கடமலை சின்னசாமிங்க. சின்னசாமி. சரி ஓகேண்ணா. சரி. அப்படியே பார்த்தோம்னா 2 குட்டியோட ஒரு ஆடு. எங்க குட்டி எங்க தனியா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. என்ன ரேட்டுமா வருது ஆடுங்குட்டியுமே? ஆடுங்குட்டி 2 சேர்ந்து 17 ரூபா. கடாய் ஒண்ணு பறவை ஒண்ணா? 2 சேர்ந்து 17 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. ஆடு குட்டியும் சேர்த்து 17 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. அப்படி நம்ம அந்தல பாத்துக்கலாம். போதுன்னு நினைக்கிற ஏகதேசம் ஓரளவுக்கு எடுத்தாச்சு. நீங்க எல்லாமே இந்த சைடு போறப்ப வியாபாரிங்க சரியா பேச மாட்டாங்க. அதனால அப்படியே பதிவு முடிச்சிடலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு செஞ்சுட்டோம் நண்பர்களே. இங்க பார்த்தோம்னா குட்டி செம்பிளி குட்டி பூரா. அதெல்லாம் ஜோடி என்ன ரேட் வரும்?